ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற டீ தூள் டப்பா, அதாவது நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் தூக்கி குப்பையில் தான் போடுவோம். இந்த டப்பா கூட இவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ண முடியுமான்ற அளவுக்கு ஒவ்வொரு ஐடியாவும் இருக்கும். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியா, இந்த மாதிரி ஒரு பெரிய டீ தூள் டப்பா தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வழக்கம் போல் உள்ளார இருக்கிற அந்த கோல்டன் கலரில் உள் சைடு இருக்கிற அந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கசகசன்னு இது ஒரு மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டா நமக்கு நீட்டாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த 4 மூடியையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டப்பா நல்லா அகலமாகவும் உயரமாகவும் இருக்குது. இதுக்கு நான் கலர் பேப்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பனியன் கிளாத், வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பனியன் கிளாத்தை தான் இதுக்கு சுற்றிலாம் கொடுக்க போகிறேன். இதை இப்போ நல்லா ஒட்டி அழகாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது நான் ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிபான் அப்படின்னா ஃபெவிக்விக் அதுமாதிரி ஸ்ட்ராங் கம் வச்சு ஒட்டிக்கிங்க. பாருங்கள், இப்போ நம்ம பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் முழு ஹைட்லேயே எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம உயரமான பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். முன்னாடி கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கோல்டன் கலர் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இதில் ஹைட்டான பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி யூசேஜுக்கு டீ தூள் டப்பாவில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரே மாதிரி இருக்கிற 2 டீ தூள் டப்பா தான் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் தான் உள்ளார இருக்கிற அந்த கோல்டன் கலரில் இருக்கிற அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மேலே இருக்கிற அந்த 4 மூடியுமே கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டப்பாவிலையும் நான் உள்ளார ரிமூவ் பண்ணிவிட்டு 4 மூடியையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பாக்ஸுடைய ஒரு பக்கம் மேலே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கம் இருக்குது. மேல் பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி 3 பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு டப்பாவையும் நான் மேல் பக்கம் மட்டும் இருக்கிற அதை மேல் பக்கம் கட் பண்ணிவிட்டு 3 பக்கம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இன்னொன்றையும் அதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த அட்டை டப்பா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இந்த மாதிரி நம்ம கம் வச்சு ஒட்டிக்க முடியும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம் வச்சு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சைடில் பின் போட்டுட்டு அடிப்பக்கம் மட்டும் லைட்டாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இல்லை செல்லோ டேப் வச்சு கூட நம்ம பின் சைடு அழகாக ஒட்டிக்கலாம். நம்ம விருப்பம்தான். முன் சைடு பின் சைடு செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டா கூட நமக்கு இது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நான் இதுக்கு அடிப்பக்கம் கம் வச்சு ஒட்டிட்டு 2 சைடும் நான் நிறைய பின் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடுலலாம் எங்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கோ, எங்கெல்லாம் லூஸாக இருக்கோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பின் போட்டு பாக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிங்க. இப்போ இதுக்கு ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஒரு வேளை பாக்ஸுக்கு பார்ட்டிஷன் வேணும்னா நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா 2 பாக்ஸ் இல்லையா, அதை ஒன்றோட ஒன்று ஒட்டி நடுவில் சரியான அளவு பார்த்து கட் பண்ணி நம்ம நடுவில் ஒட்டிக்கலாம். இப்போ 2 பார்ட்டிஷன் உள்ள பாக்ஸ் கிடைக்கும். நான் இது அப்படியே நீட்டாகவே யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு இப்போ ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்துருக்கேன். நமக்கு சூப்பராக ஒரு ட்ரே இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான பொருட்களை இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னுடைய க்ளூ ஸ்டிக்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஹைட்டு சரியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன யூசேஜுக்கு டப்பாவை தூக்கி போடாமல் நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். வழக்கம் போல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கோல்டு கலர் இதை பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே சைஸில் இருக்கிற இன்னொரு டப்பாவிலையும் நான் நடுவில் இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பாக்ஸை மேலே 4 மூடியும் ஒன்றா சேர்த்து ஒட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 பாக்ஸ்லேயுமே அந்த மாதிரி நான் மூடியெல்லாம் அப்படி ஒன்றா சேர்த்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைனா மேல் பக்கத்தை கட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம் சைடில். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். இப்போ மேல் பக்கத்தை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். 2 பாக்ஸ்லையுமே மேல் பக்கத்தை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் குட்டி ட்ரே மாதிரி 2 ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ட்ரேவை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கட் பண்ண 4த்தையும் நான் இன்னொரு பாக்ஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ 4 பார்ட்டிஷன் உள்ள பாக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சைட்லலாம் நம்ம பின் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று சேர்த்து அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜாயின் பண்ணுற எல்லா இடத்துலையுமே நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பார்ட்டிஷன் பாக்ஸ் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் நான் தேவையான பொருட்கள்லாம் இதில் போட்டு அழகாக வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம பாக்ஸை பின் பண்ணக்குள்ளேயே கொஞ்சம் குறுகுன மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணால் கீழே இருக்கிற பாக்ஸ் சின்னதாக ஆகிடும். இப்போ இன்னொரு பாக்ஸை நம்ம இதுக்கு மூடி மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டான
ஒரு மூடி. பாருங்கள், சூப்பரான பார்ட்டிஷன் பாக்ஸ் மூடியோடு ரெடி ஆகிடுச்சு. இது தலைக்கீழே கவுத்தாலும் நமக்கு வந்து நம்ம வச்சுருக்கிற பொருள் வந்து இடம் மாறாது. நம்ம எல்லாமே சேர்த்து ஒட்டி இருக்கோம், பின் பண்ணியிருக்கோம். அதனால் பாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடி பாக்ஸ் மட்டும் நம்ம ஒட்டும்போது கொஞ்சம் குறுக்கி ஒட்டிக்கிட்டோம்னா பாக்ஸ் வந்து நமக்கு சின்னதாக இருக்கும். மேலே இருக்க பாக்ஸ் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான யூஸாக, அதாவது நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது ஈஸி, யூஸ் வந்து நமக்கு ரொம்பவே அதிகம். அடுத்தது அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதையும் வந்து வழக்கம் போல் உள்ளார இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்னொருத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாக்ஸில் வந்து மேலே இருக்கிற அந்த 4 மூடியும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிப்பக்கம் இருக்கிறதையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்படி கையை விட்டால் வெளியில் வர மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஹாலோவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு பாக்ஸில் மட்டும்தான் அந்தமாரி கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாக்ஸில் வெறும் 4 மூடியை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அடிப்பக்கம் கட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த 2 பக்கம் கட் பண்ண பாக்ஸை கீழே இருக்கிற பாக்ஸ் கூட வச்சு நம்ம இப்படி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா, அதாவது கீழே இருக்கிற பாக்ஸை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா நம்ம மேலே இருக்கிற பாக்ஸோட அப்படியே அது ஜாயிண்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து கம் வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு நீட்டு பாக்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நான் ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்துருக்கேன். இதில் நல்லா ஹைட்டாக இருக்கிற பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ண ரொம்பவே இது வந்து உபயோகமாக இருக்கும். ஃபஸ்ட் ஐடியாவில் பாக்ஸே நல்லா ஹைட்டாகவும் பெருசாகவும் இருந்துச்சு. இது வந்து சின்ன சின்ன பாக்ஸுங்கிறதுனால நான் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா உயரமாக இருக்கிற பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 டப்பாவை ஜாயின் பண்ணி சூப்பராக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பின்னாடி டபுள் சைட் டேப் வச்சு செவத்தில் கூட இதை ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இவ்வளோ ஹைட்டான பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்குன்னு. டீ தூள் டப்பா தானே தூக்கி போடாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஒரே மாதிரி இருக்கிற 3 டப்பா எடுத்திருக்கேன். வழக்கம் போல் தான் உள்ளார இருக்கிற அந்த கோல்டு கலர் பேப்பரை எடுத்துகிட்டு பாக்ஸை வந்து இதுடைய 3/4 சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் எந்த அளவுக்கு கட் பண்ணால் அதே அளவுக்கு மீதி இருக்கிற 2 பாக்ஸையும், அதாவது 3 பாக்ஸையும் சமமான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த பொருள், அதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி நீட்டு குட்டைன்னு சொல்லி நம்ம விருப்பம்தான். நான் வந்து சமமாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைக்கு பொறுத்து நீட்டு சின்னதுமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ 3த்துக்குமே நான் வந்து ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். கலர் பேப்பர் இல்லாதவங்க வேஸ்ட்டாக இருக்கிற இந்த ப்ளவுஸ் பீட்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஏதோ மேலே ஒன்று வந்து கொடுத்தா சரி. நான் வந்து இதுக்கு ஒரு பிளைன் எல்லோ கலர், லெமன் எல்லோ கலரில் இருக்கிற பேப்பர் தான் கொடுத்துருக்கேன். இதை ஆர்கனைஸ் பண்ண ஒரே சைஸில் இருக்கிற 2 கட்டப்பை ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். 3த்தையும் நான் வந்து சமம், அதாவது சரிசமமான கேப் விட்டு இந்த மாதிரி கம் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நடுவில் டெக்கரேஷனுக்காக ஒரு பேட்ச் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து வழக்கம் போல் தான் ஆணியில் மாட்டுறதுக்கு நான் வந்து ஒரு பைனர் கிளிப் யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா ஹோல் போட்டு நம்ம ஒரு கயிறு கட்டிக்கலாம். இப்போ தேவையான பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து இதை ஒரு ஆணியில் மாட்டியிருக்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சிம்பிளாக இது செஞ்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பொருளை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இது யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை தூக்கி போடுங்க. பெரும்பாலான பொருட்கள் நமக்கு கண்டிப்பாக வீட்டில் உபயோகமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.